ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல தஞ்சாவூர் ஸ்டைல்ல முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பால் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்ல 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 கப் பீன்ஸ், 1 கப் முட்டைக்கோசு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நல்லா காய்ச்சி ஆற வச்ச 1 டம்ளர் பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 3 விசில் வந்தாச்சு. முட்டைக்கோசு, பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம அதுல அரைச்சு வச்சிருந்த கூட்டையும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மிளகாத்தூளோட பச்சை வாசம் போறதுக்காக கொதிக்க விட்டுடலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தாளிச்சு வச்சிருக்கிறத நம்ம இந்த கூட்டுல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலைகளை ஃபைனல் டச்சா அதுல ஆட் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் யம்மியா ஒரு தஞ்சாவூர் ஸ்டைல்ல முட்டைக்கோஸ் பால் கறி ரெடி. நல்லா சுட சுட சாதத்துக்கு இந்த பால் கறியை சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இது இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பாய்.